வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவில ரொம்பவே ஆபத்தான மற்றும் மிகப்பெரிய அணைய பத்தின தகவல தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த அணை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரானங்கள் அணைங்க. இது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளதுங்க. இது இந்தியாவின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணைங்க. ரொம்பவே ஆபத்தானதும் கூடங்க. இந்த அணையானது வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசின் வடக்கு எல்லையில வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா, இமாச்சல பிரதேசின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. 225 மீட்டர் உயரமுள்ள இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் 2வது உயரமான அணைங்க. முதலிடத்துல வந்து சீனாவுல இருக்குங்க இந்த அணை. 261 மீட்டர் உயரம் கொண்ட பெரிய அணையானது முதலிடத்தில் உள்ளதுங்க. இதுவும் இந்தியாவுல தாங்க அமைஞ்சிருக்கு. பக்ரா அணையின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, 518 மீட்டருங்க. மேலும் அகலம் பார்த்தீங்கன்னா 9.1 மீட்டருங்க. இதன் கோபிநாத் சாகர் மற்றும் நீர்த்தேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 30,340 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை சேமிக்கும் அளவுக்கு கொள்ளளவு கொண்டதுங்க. இந்த அணையில மட்டும் ஒரு சிறிய விரிசலோ, இல்ல உடைப்போ ஏற்பட்டதுன்னா, சுத்தி இருக்கிற ஒரு நகரமே காலியாயிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதுங்க இந்த அணை. இந்த அணை பார்த்தீங்கன்னா, உயரமும் வந்து பார்த்தீங்கன்னா, 741 அடி உயரமும், நீளம் பார்த்தீங்கன்னா 1700 அடி நீளமும் கொண்டதுங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி அகலம்ங்க. அடித்தளம் அதாவது அடியில இருக்கிற அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா 625 அடிங்க. ஏன் அடித்தளம் மட்டும் இவ்வளோ அகலம்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அணையோட புவியீர்ப்பு விசையும் வந்து அந்த அணையோட அடியில தாங்க இருக்கும். அது டேமேஜ் ஆகாம இருக்கதாங்க அந்த அளவுக்கு அகலமா வந்து கீழ சுவர் கட்டப்படுது. மொத்த கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா 9340 கியூபிக் சென்டிமீட்டருங்க. இது வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1963ல வந்து கட்டப்பட்டதுங்க. அப்பவே அந்த காலத்திலே 225 கோடி வந்து இந்த அணைக்காகவே செலவு பட்டுருக்காங்க. மற்றும் இது பாதுகாப்பு அம்சம் கருதி ப பல நூறு கோடிகள் இன்றளவும் செஞ்சுட்டு தாங்க இருந்துட்டுருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.